பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 10:6 கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 1 சாமுவேல் 10:6 சவுல் தான் இழந்த கழுதையை தேடிச் சென்றான். தனக்குரியதை, தன்னுடையதை இழந்தான். அதை பெற்றுக்கொள்வதற்காக, மீட்டுக்கொள்வதற்காக தேடி அலைகிறான். தென்படவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை, மீட்டுக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய முயற்சி தோல்வியில் முடிகிறது. எனவே கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் ஜனங்களோடு பேசினார். எனவே சவுல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை தேடி கர்த்தருடைய வார்த்தைக்காக செல்கிறான். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சாமுவேலோ தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, சவுலே, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்றார். மேலும் நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது 3 அடையாளங்களை காண்பாய் என்று 3 அடையாளங்களை சொல்கிறார். அதன் பின்பு கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்று சாமுவேல் சவுலிடம் சொல்கிறார். தேவனுடைய ஆவி ஒரு மனிதன் மேல் வரும்போது அவன் பழைய சுபாவம் மாறி புதிய மனுஷனாகிறான். தேவ சேவைக்காகவும் பொறுப்புக்காகவும் புதிய பலம் அளிக்கப்படுகிறது. அந்த அடையாளங்கள் அன்றைய தினமே சவுலுக்கு நேரிட்டது. அவன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கியதால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதாவது சாதாரண சவுல் தீர்க்கதரிசி சவுலாக வேறு மனிதனாக மாறினான். சவுல் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அவருக்குள் ஒரு தெய்வீக பலமும் தகுதியும் தேவைப்பட்டது. அதை கர்த்தருடைய ஆவி அவருக்குள் வந்து நிறைவேற்றினார். தேவனுடைய ஆவி சவுல் மேல் வந்தபோது அங்கிருந்த தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து அவரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இது தேவனுடைய வல்லமை சவுல் மீது இறங்கியதற்கான வெளிப்புற அடையாளமாக இருந்தது. தேவனுடைய ஆவி ஒருவருக்குள் வரும்போது அவருடைய பழைய பயம், தயக்கம், பலவீனம் எல்லாம் மாறி தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய புதிய மனுஷனாக, தைரியம் உள்ளவனாக மாறுவான் என்பதையே இந்த நிகழ்வு குறிக்கிறது. மேலும் தேவன் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாற்ற விரும்பிய போது அவனுக்கு பட்டமும் பதவியும் மட்டும் கொடுக்கவில்லை, தம்முடைய ஆவியை கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறோம். சிறியவைகளையோ பெரியவைகளையோ எந்த காரியமாக இருந்தாலும் சிலவற்றை இழந்து தவிக்கிறோம், தேடி அலைகிறோம். கர்த்தருடைய சமூகத்தை நாடி ஓடி வந்து நம்முடைய விண்ணப்பத்தை, வேண்டுதலை அவருடைய சமூகத்தில் செலுத்தி இருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரும் நம்முடைய சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு நம்மிடம் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் தேவ வசனத்தின் மூலமாகவும் தரிசனம், சொப்பனம் மற்றும் நேரடியாகவும் பேசி நம்மை திடப்படுத்தி இருக்கிறார். நமக்கு வேறு பல நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுத்து நம்மை வேறு மனுஷன் ஆக்கி இருக்கிறார். சவுல் அற்ப காரியத்தை தேடி பின்பு கர்த்தர் முன்குறித்த பெரிய திட்டத்திற்குள் சென்று தீர்க்கதரிசியாகவும் ராஜாவாகவும் இருந்ததைப் போல நாம் வேறு மனுஷனாக மாறாமல் இழந்து போனவைகளையும் விட்டு போனவைகளையும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை சாமுவேல் மூலமாக கேட்ட பின்பு அவன் கழுதையை தேடவில்லை, இழந்ததை தேடவில்லை, மீட்க முயற்சிக்கவில்லை, வேறு மனிதனானான், மேன்மையை கண்டான். இன்று நாமும் கர்த்தருடைய வார்த்தையும் வசனத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனத்தையும் கேட்டு இழந்தவைகளை விட்டு வேறு மனுஷனாக மாறினோம். ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அளவில்லாத கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்ள முடியும். மேலும் தேவனுடைய ஆவி வரும்போது நம் பலவீனம் மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளோடும் அவருடைய நோக்கத்தோடும் இணைப்பார். நம்முடைய வாய் தேவனுடைய காரியங்களை பேச தொடங்கும். நாம் தேடுவது அற்ப காரியம், ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுப்பதோ மிக பெரிய காரியம். கர்த்தர் நம் கடந்த கால பயங்களையும் பாவங்களையும் நீக்கி நம்மை முற்றிலும் புதிய கிருபையுள்ள மனிதனாக மாற்ற வல்லவர். ஆகவே தேவன் நம்மை அழைத்திருந்தால், அபிஷேகம் பண்ணியிருந்தால் நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டார். தம்முடைய ஆவியை கொடுத்து நம்மை ஒரு புதிய மனிதனாக மாற்றி தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்துவார். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு, வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஏற்றவாறு வேறு மனுஷனாக மாறுவோம். எல்லையில்லாத அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். ஆமென்.
ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இழந்தவைகளையும் எங்களை விட்டு போனவைகளையும் நாங்கள் தேடிக்கொண்டு அலையாமல் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளையும் வசனத்தையும் பிடித்து கொண்டு சவுலை ஒரு புதிய மனிதனாக மாற்றியது போல எங்களையும் உம்முடைய மகிமைக்காக மறுரூபப்படுத்தும்படியாக வேறு மனிதர்களாக மாற்றி உம்முடைய சமூகத்தில் ராஜாக்களாக, பிரபுக்களாக, தீர்க்கதரிசிகளாக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.